வணக்கம். வரலாற்றில் இதுக்கு முன்னாடி எப்பயுமே ஏற்படாத வகையில தங்கத்தின் விலை கிடுகிடுன்னு ஏறி இருக்குது. இது நடுத்தர வர்க்க மக்களுக்கும் பாமர மக்களும் இனிமேல் தங்கத்தை வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனையை அந்த மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கு. தி வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் 2017 ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில உலகத்திலேயே அதிக தங்கத்தை உற்பத்தி செய்கின்ற நாடு சீனா, உலகத்திலேயே அதிக தங்கத்தை வைத்திருக்கிற நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா தென்னிந்தியர்கள் தான் அதிகமான தங்கத்தை வச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள் கிட்ட தான் அந்த தங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தகவல்ல தெரியப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 34,600 டன் தங்கங்கள் இந்தியாவில் இருப்பதாக சொல்லப்படுது. அதுல குறிப்பாக 24,000 டன்னுக்கு மேற்பட்ட தங்கங்கள் பொதுமக்கள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தகவல் சொல்லப்படுது. அதாவது நம்ம இந்திய மக்கள் கிட்ட ஒரு காது குத்தா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி, அக்ஷய தீதியாக இருந்தாலும் சரி, தீபாவளி, பொங்கல் போன்ற விசேஷ காலத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு குண்டுமணி அளவாவது தங்கத்தை வாங்கி சேமிப்பது வழக்கம். அதனாலதான் இவ்வளவு பெரிய தங்கங்கள் மக்கள் மத்தியில இருக்கு. இப்படி தங்கம் வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இப்போ ஒரு பேரடியாக இந்த தங்கம் கிடுகிடுன்னு உயர்ந்த உடனே மக்கள் தங்கத்துடைய விலை குறையுமா குறையாது? இந்த தங்கத்துடைய விலை ஏன் இப்படி ஏறு? இந்த தங்கத்தை இனிமேல் நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிற மில்லியன் டாலர் கணக்கான கேள்விகள் மக்கள் மத்தியில தொடர்ச்சியாக எழுந்துட்டே இருக்கு. அப்போ இந்த தங்கம் குறித்து நம்ம ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி இந்த தங்கத்துடைய விலை ஏற்றத்தை பற்றியான தரவுகள்லாம் நம்ம இந்த 2 நாளாக எடுத்து இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த தங்கத்துடைய விலை இந்த அளவுக்கு ஏறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தங்கத்துடைய வரலாறை நம்ம சுருக்கமாக பார்க்கணும். அதாவது பண்டைய காலத்துல மக்கள் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குகின்ற இந்த பண்டமாற்ற முறையில தான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டாங்க, பரிவர்த்தனை செஞ்சுக்கிட்டாங்க. அதை போல செஞ்சுட்டு வந்த மக்கள் மத்தியில ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்தியர்கள் தான் முதலாக தங்க சுரங்கங்கள்ல இருந்து தங்கங்களை எடுத்து ஒரு பொருளை வாங்குவதற்கும் ஒரு பொருளை விற்பதற்கும் தங்க நாணயங்களை கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க, கொடுத்துக்கிட்டாங்க. பிற்காலத்துல தங்க கட்டிகளை கொடுத்து கட்டிகளை வாங்கிக்கிட்டாங்க எகிப்தியர்கள். அதுதான் உலகம் பூரா பரவச்சு. அப்படி கொடுக்கப்பட்ட தங்கங்களையும் வாங்கப்பட்ட தங்கங்களையும் எடைப்படுவதற்கு அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அப்படி அந்த தங்கங்கள் எடைப்படுவதற்காக அவங்க பயன்படுத்தின ஒரு விதைக்கு பேர் கராபு விதை. அந்த கராபு விதை தான் பிற்காலத்தை திரிஞ்சு கேரட் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது. 24 கேரட் தான் ஒரிஜினல் தங்கம். அந்த 24 கேரட்ல நகைகளை செய்ய முடியாது. ஏன்னா தங்கம் வலிமையான ஒரு உலோகம் கிடையாது, ஸ்ட்ராங்கான ஒரு உலோகம் கிடையாது, மெட்டீரியல் கிடையாது. அதனால 22 கேரட்ல 2 விழுக்காடு காப்பரோ நிக்கலோ சேர்த்தா மட்டும்தான் அது ஆபரணங்களா செய்ய முடியும். அதற்காக அவங்க என்ன பண்ணா 22 கேரட் தான் ஒரிஜினல் தங்கம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தங்கத்தை பரிவர்த்தனை செஞ்சாங்க. அதற்கு இந்த வியாபாரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பரிவர்த்தனை செய்வதும் போது ஒரிஜினல் தங்கம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த அரசு என்ன பண்ணிச்சாங்கன்னா அந்த தங்கத்துல முத்திரைகளை குத்தி அதை மார்க்கெட்ல புழங்க செஞ்சாங்க. தங்கத்துடைய பரிவர்த்தனை நடந்துருச்சு. பிற்காலத்துல அன்னைக்கு இருந்த வியாபாரிகளுக்கு தங்கத்தை ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பெரிய சிக்கலாக இருந்தது. அதாவது தங்கத்தை பாதுகாக்கணும், அதை வண்டியில ஏற்றணும், அதை பாதுகாத்து வேறொரு இடத்துல கொண்டு போய் இறக்கணும். அப்படி செய்யும் போது அவங்களுக்கு அதனால நிறைய பணிச்சுமைகள் இருந்தது, நிறைய செலவுகள் ஆனது. அதனால பாதுகாப்பு இன்மை அவங்களுக்கு இருந்தது. அதாவது வழியில கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது, கொள்ளை அடிக்கப்பட்டது. இதனால என்ன பண்ணாங்கன்னா வியாபாரிகள் ஒரு பெரிய சிக்கலுக்கு ஆளானாங்க. அப்பதான் அந்த வங்கிகள் நடத்தி வந்த வங்கி நிர்வாகிகள் அதன் மூலமாக ஒரு யோசனையை சொன்னாங்க. என்னடான்னா எங்களுக்கு பல இடங்கள்ல எங்க வங்கி கிளைகள் இருக்கு, அதனால இங்க இருக்கிற வியாபாரிகள் இங்க இருக்கிற தங்கத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க ஒரு ரசீதியை கொடுப்போம். அந்த ரசீதியை நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அங்க எங்களுடைய வங்கி கிளைகள் இருக்கும், அவங்க கிட்ட நீங்க இந்த ரசீதியை கொடுத்து நீங்க அங்க இருக்கிற இந்த ரசீதிக்கு நிகரான தங்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருட்களெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புதிய யோசனை சொன்னாங்க. இந்த யோசனை வியாபாரிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருந்ததுனால அந்த யோசனையை வியாபாரிகள் ஏற்றுக்கொண்டு அதே போல தங்களுக்கு இருக்கிற தங்கங்களை கொண்டு போயிட்டு பேங்க்ல ஒப்படைச்சிட்டு அவங்க ரசீதுகளை பெற்றாங்க. இப்போ உதாரணமா ஒரு 100 பொற்காசுகளை கொண்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்தாங்கன்னா 100 பொற்காசுகளுக்கான ரசீதியை அவங்க கொடுப்பாங்க. அந்த ரசீதியை கொண்டு போய் எந்த ஊர்ல வியாபாரம் பண்றாரோ வியாபாரி அந்த ஊர்ல இருக்கிற வங்கியில போயிட்டு அந்த ரசீதியை கொடுப்பாரு, அவங்க அந்த 100 பொற்காசுகளை கொடுப்பாங்க. அப்படி பெற்றுக்கொண்டு அவங்க வியாபாரம் பண்ணலாம். ஆனா வியாபாரிகள் அதை செய்யல. அந்த ரசீதியை தாங்க வாங்குகின்ற பொருளுக்கு நிகராக
அந்த ரசீதியை இருந்து இன்னொரு வியாபாரி கொடுத்தாரு. இப்படியாக அந்த தங்கம் கைமாறாம வெறும் ரசீதி மட்டும் கைமாறி கொண்டு வந்தது. அப்பதான் இந்த பேங்க் நிர்வாகிகள் வந்து இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. என்னடான்னா, இந்த தங்கங்களுக்கு என்று நம்ம வந்து ஒரு நோட் அச்சடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செஞ்சு அன்னைக்கு இருந்த அரசுகளிடம் வந்து இந்த யோசனையை சொன்னாங்க. உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாம் எங்கிட்ட ஒப்படைங்க, அந்த தங்கத்தை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறோம், எவ்வளவு தங்கம் இருக்குதோ அதுக்கு நிகரான நாங்கள் நோட்டுகளை அடிச்சு உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க வந்து தங்கத்தை கொண்டு போறதுக்கும் கொண்டு வரதுக்கும் உங்களுக்கு பெரிய வந்து ஒரு சிக்கலாக இருப்பதனால இந்த நோட்டையே நீங்க பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த வங்கிகள் வந்து பல அரசுகளிடம் வந்து இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க. அன்னைக்கு இருந்த இங்கிலாந்து பேரரசு தான் முதலாக நோட்டை அச்சடிப்பதற்கு வங்கிகளுக்கு அனுமதி கொடுத்தது. அப்போ ஒரு 100 கிலோ தங்கம் இருக்கிறானா அந்த 100 கிலோவுக்கு நிகரான நோட்டை அச்சடித்து மக்கள் மத்தியில வந்து புழங்க செஞ்சாங்க. அதுக்கு பேர் வந்து கோல்டு ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுடைய ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு தங்கம் இருக்குதோ அந்த தங்கத்துக்கு நிகரான நோட்டை அச்சடிப்பதற்கு பெயர் வந்து த கோல்டு ஸ்டாண்டுன்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஆனா வங்கிகள் வந்து ஒரு வேலையை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 100 கிலோ தங்கம் இருக்குடான்னா அந்த 100 கிலோ தங்கம் வந்து பேங்க்ல வைக்கப்பட்டதற்கு அதை மீட்பதற்கு வந்து ஒரே நேரத்துல வச்சவங்க வந்து மீட்க வர்றதில்ல. ஒரு 100 கிலோ தங்கத்துல வந்து ஒரு 20 கிலோ தான் மீட்க வருவாங்க. மீதி இருக்கிற 80 கிலோ தங்கம் வந்து அந்த பேங்க்லயே இருக்கும். அப்போ இந்த சுயேட்சை முறையை அவங்க கண்டறிஞ்சாங்க. அவங்க கண்டறிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை வந்து ஒரே நேரத்துல மக்கள் வந்து அந்த நோட்டுக்கு நிகரான தங்கத்தை எப்பயுமே பெறதில்ல. அதனால நம்ம வந்து ஒரு 100 கிலோ தங்கம் நம்ம கிட்ட இருப்பு இருக்குடான்னா அதுக்கு 200 கிலோவுக்கான நோட்டை அச்சடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து தங்கங்கள்ல இந்த தங்கத்துக்கு நிகரான நோட்டை விட ஒரு 100 கிலோ தங்கம் இருக்குடானா 200 கிலோ தங்கத்துக்கான நோட்டை வங்கிகள் வந்து அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தேசிய வங்கிகள் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. உதாரணமா இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க், அமெரிக்காவுடைய பெடரல் பேங்க், இவங்கெல்லாம் வந்து கோல்டு ஸ்டாண்டை மீறி தங்கங்களை அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. இதை முதலாக மீறியது எந்த நாடுனா 1931 இங்கிலாந்து தான் மீறுது இந்த விஷயத்தை. இந்த கோல்டு ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணாம மீறுது. அதன் பிறகு 1971 வரலும் அமெரிக்காவும் கோல்டு ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணி வந்துச்சு. பிறகு அவங்களும் அந்த கோல்டு ஸ்டாண்ட்ல இருந்து மீறிட்டாங்க. அப்ப கோல்டு ஸ்டாண்டை வந்து உலகத்தில் உள்ள எந்த நாடுகளும் பின்பற்றல. இதுல வந்து சுவிஸ் பேங்க் மட்டும்தான் இன்னைக்கு வரலுமே உலகத்துல கோல்டு ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணி தங்கத்துக்கு நிகரான ரூபாய் நோட்டுகளை அடிக்கிற ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து மட்டும்தான். அதனாலதான் உலகத்தில் உள்ள எல்லா பணக்காரர்களும் சுவிஸ் பேங்க்ல போயிட்டு அவங்க பணத்தை வந்து போடுறாங்க. ஏன்னா அந்த நாட்டோடைய பணமே திவாலானாலும் சரி, அரசே திவாலானாலும் சரி, அந்த பணத்துக்கு நிகரான கோல்டை சுவிஸ் வங்கி வந்து கொடுக்கும். அதனால உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்கள்லாம் நம்பிக்கையான ஒரு வங்கி எங்கடானா சுவிஸ் பேங்க்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்க முதலீடு பண்றாங்க. இப்ப நம்ம இந்தியா போன்ற நாடுகள்ல நம்ம வச்சிருக்கிற பணத்துக்கு நிகரான தங்கம் வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் கிட்ட இருக்குடான்னா உண்மையிலேயே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து தங்கத்தை விட தாண்டி பணங்களை வந்து அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் சொல்லி அவங்க வந்து பேரை சொன்னாங்க. அந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன்ன்றது என்ன அப்படின்னா, அரசுகள் வந்து உங்ககிட்ட இருக்கிற கோல்டை விட நீங்க அதிகமான பணங்களை நீங்க வந்து அச்சடிக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோல்டுக்கு நிகரான பணத்தை நீங்க அச்சடிச்சு நாங்க வெளியிட்டோம்னா மக்களுடைய பணப்புழக்கம் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. அதனால நாங்கள் வந்து 2 மடங்காக நாங்கள் அடிச்சு மக்கள் மத்தியில நாங்கள் வெளியிடுறோம். அதனால பணப்புழக்கம் வந்து ரொம்ப சுலபமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொன்னாங்க. அன்னைக்கு இதுக்கு எதிராக நிறைய தலைவர்கள் கேள்வி கேட்டவங்களை எல்லாம் அந்த வங்கியின் சீக்ரெட் அந்த சொசைட்டி வந்து அவங்களை வந்து கொலை செய்ததாகவும் அவங்களுடைய அரசை வந்து தூக்கி எறியப்பட்டதாகவும் வரலாறுகள் சொல்லுது. இப்ப அதுக்குள்ள போறது வேணாம். அப்போ ஒரு நாட்டில் நம்ம வச்சிருக்கிற பணத்துக்கு வந்து மதிப்பா இல்ல கோல்டுக்கு மதிப்பா அப்படின்னா எல்லா காலகட்டத்திலும் நம்ம வச்சிருக்கிற ரூபாய் நோட்டுக்கு மதிப்பு கிடையாது. எல்லா காலகட்டத்திலும் தங்கத்துக்கு தான் மதிப்பு. ஒரு நாட்டுடைய வங்கியில எவ்வளவு தங்கம் இருக்குதோ அதுக்கு நிகரான நோட்டை தான் அந்த நாடு வந்து நோட்டை அச்சடிக்கணும். ஆனா அந்த சட்டத்திட்டங்களை மீறி பல ஆண்டுகள் ஆகிடுச்சு. அதனால ஒருவேளை இந்த நாட்டுடைய அரசு வந்து திவாலாகி போச்சு அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற பணத்துக்கு நிகரான தங்கத்தை ரிசர்வ் பேங்க் கொடுக்குமான்னா உறுதியாக கொடுக்காது. அதை தாண்டி அவங்க பணங்களை அச்சடிச்சு மக்கள் மத்தியில புழங்க செஞ்சுட்டாங்க. இப்ப அதனாலதான் ரூபாய் நோட்டுடைய மதிப்பு குறையுது, டாலர் மதிப்புடைய விலை குறையுது, தங்கத்துடைய மதிப்பு கூடுது. சரி, இந்த தங்கத்துடைய மதிப்பு விடுகிடுன்னு ஏறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு குறித்து நம்ம இதை பார்த்துருவோம். நம்ம எல்லாம் பேசுவோம், அக்ஷய தீதி வந்துருச்சு, தீபாவளி வந்துருச்சு, தங்கத்துடைய விலை கூட போகுது அப்படின்னு நம்ம பேசிக்குவோம். அப்படிலாம் ஒரு காலமும் வந்து அக்ஷய தீதிக்காக இந்திய மக்கள் நகை வாங்குறதுனாலயோ தீபாவளிக்கு நகை வாங்குறதுனாலயோ ஒருபோதும் தங்கத்துடைய விலை ஏறவே ஏறாது.
பின்ன தங்கத்துடைய விலை ஏறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சமீப காலமாக உலகத்தில் உள்ள தேசிய வங்கிகள் என்ன பண்றாங்கன்னா, மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. ஏன் வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னா, 80 ஆண்டுகளுக்கு மேலாக உலகத்துடைய பரிவர்த்தனைகள் எல்லாம் டாலரின் அடிப்படையில் தான் நிர்ணயம் பண்ணாங்க. அமெரிக்காவுடைய டாலரின் அடிப்படையில் தான் பரிவர்த்தனைகள் நடந்து வந்தது. அதாவது ஒரு பொருளை நான் வாங்குறேன்னா டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த டாலரை கொண்டு போய் இன்னொரு நாட்டுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவன் பொருள் கொடுப்பான், அந்த பொருளை வாங்கி நான் பயன்படுத்த முடியும். இதுதான் சூழ்நிலை இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு காலமாக. இப்போ உதாரணமா கடாபிக்கு எதிராகவும் சதாம் ஹுசேனுக்கு எதிராகவும் அமெரிக்கா தொடுத்த போர் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட பெட்ரோல் டீசல் கேட்டாங்க. யார்கிட்ட? சதாம் ஹுசேன் கிட்ட, கடாபி கிட்ட. அவங்க உங்க டாலரை கொடுத்து என்கிட்ட பெட்ரோல் டீசல் கேட்காதீங்க, எங்க பெட்ரோல் டீசலுக்கு நிகரான தங்கத்தை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டதுனாலதான் அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டு அந்த போர் மூண்டது. இப்ப அதே போல உலகத்துல எந்த பொருள் எங்க வாங்கினாலும் டாலரை கொடுத்துதான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இப்போ சமீப காலமாக ட்ரம்ப் வந்த பிறகு இந்த உக்ரைன் ரஷ்யா போரின் போது கிட்டத்தட்ட ரஷ்யாவுடைய $300 பில்லியன் அமெரிக்கா முடக்கிடுச்சு. அதாவது அமெரிக்காவுடைய டாலர் பாண்டை அவங்க வச்சிருந்த அந்த அமெரிக்க டாலர் பாண்டை அவங்க முடக்கிட்டாங்க. இதனால ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. அமெரிக்கா முடக்கின பிறகு உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னைக்கு ரஷ்யாவுக்கு அமெரிக்கா பண்ணிக்கிற இதே வேலையை தான் நமக்கும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டாலருக்கு நிகரான கரன்சியை உருவாக்கணும். அந்த கரன்சியை தான் நம்ம இனிமேல் அந்த கரன்சியின் மூலமாக நம்ம பரிவர்த்தனை பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்தாங்க. முடிவுகள் எடுக்கப்பட்ட இந்த பிரிக்ஸ் நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் டாலரின் அடிப்படையில் நாம பரிவர்த்தனை செய்யக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தாங்க. இப்போ பிரிக்ஸ் நாட்டில் பிரேசில் இருக்குது, ரஷ்யா இருக்குது, இந்தியா இருக்குது, சீனா இருக்குது போன்ற நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த முடிவுகளை எடுத்து டாலரின் பரிவர்த்தனைகளை கொஞ்சமா குறைச்சாங்க. இப்போ உதாரணமா பல பில்லியன் டாலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, சைனா வாங்கி வச்சிருந்த அந்த பில்லியன் டாலர்ஸ்களை சர்வதேச சந்தையில கொடுத்துட்டு தங்கங்களை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய டாலர் என்பது வெறும் காகிதம், அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லை, வெறும் வார்த்தை தான். ஆனா தங்கம் என்பது நம்பகத்தன்மை உள்ள ஒரு பொருள். அதனால தங்களுடைய ரிசர்வ் பேங்க்ல சீனா போன்ற நாடுகளை வாங்கி தங்கங்களை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. இதையே ஃபாலோ பண்ணி இந்தியா போன்ற நாடுகளும் இன்னும் இதர நாடுகளும் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய ரிசர்வ் பேங்க்ல டாலருக்கு நிகரான பாண்ட்களை சர்வதேச சந்தையில வெளியிட்டு தங்கங்களை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி சர்வதேச நாடுகள் எல்லாமே தங்கங்களை வாங்கி குவிக்கிறத பார்த்த பன்னாட்டு பெரு முதலாளிகள் என்ன பண்ணாங்கன்னா, தங்கத்தின் மீதான அதாவது டாலர் மீதான முதலீட்டை குறைச்சிக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பணங்களை பெற்றுக்கொண்டு தங்கத்தின் மீதான முதலீட்டை பெருக்கினாங்க. இந்த பெருமுதலாளிகள் தங்கத்தின் மீது ஏன் முதலீடு செய்யறாங்க? ஏன்னா அவங்க லாப நோக்கத்துக்காக தான் இந்த தங்கங்களை வாங்கி குவிக்கிறாங்க. அவங்க வாங்குறது நம்ம நினைக்கிற மாதிரி 1 பவுனோ 2 பவுனோ 1 கிலோவோ 2 கிலோவோ கிடையாது. பல ஆயிரம் டன்னுகளை வாங்கி குவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க லாபத்துக்காக இந்த பரிவர்த்தனை செய்யறாங்க. அப்போ அமெரிக்க டாலர் அடைய மதிப்பு குறையுது, இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பும் குறையுது, தங்கத்துடைய மதிப்பு கூடுது. ஏன்னா தங்கத்துக்கு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. பெரு முதலாளிகளாகட்டும், உலகத்தின் பல்வேறு நாடுகளுடைய ரிசர்வ் பேங்க் ஆகட்டும், எல்லாருமே தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஸ்டாக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விலை எப்பதான் ஒரு கட்டுக்குள்ள வரும்? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் ஒரு கிராமுக்கு எதிரானா அந்த 5000 ரூபாய் அந்த ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 5050, ஒரு 5100 இப்படிதான் ஏறும், இப்படிதான் இறங்கும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரே நாள்ல காலையில ஒரு ரேட்டு, மதியம் ஒரு ரேட்டு, சாயங்காலம் ஒரு ரேட்டு ஏறுது. அப்படி இருக்கும்போது ஒரு நிலையான நிலைத்தன்மை இல்லாம தங்கம் இவ்வளவு வேகத்துல போகுது. அப்ப இந்த நிலை எப்ப சரியாகும் அப்படின்னா, இந்த நிலை இந்த சர்வதேச நாடுகளுடைய இந்த குழப்பமான சூழ்நிலை சரியாகும் போது சரியாகும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப தங்கத்துடைய விலை ஏக்தமும் இந்த நிலை சரியாச்சுன்னா ஏக்தம் குறையுமா, ஒரே நேரத்துல குறையுமா அப்படின்னா, தங்கம் ஒரேடியாக இனிமேல் ஆதார பாதத்துல போய் தங்கம் விழுந்துரும் அப்படிங்கிற கட்டுக்கதையெல்லாம் ஒருபோதும் நிகழாது. தங்கத்தின் மீது முதலீடு செய்யலாமா அப்படின்னா, தங்கத்தின் மீது முதலீடு செய்யலாம். இது நான் இது என்னுடைய கருத்தாக சொல்லல, இப்ப சில தரவுகளை எடுத்ததின் அடிப்படையில சொல்றோம். இப்ப நீண்ட கால முதலீடுனா தங்கத்தின் மீது முதலீடு செய்யலாம். ஒரு குறுகிய காலம், இப்ப இந்த மாசம் நான் வாங்கிட்டு அடுத்த மாசம் விற்க போறேன் அப்படின்னா தங்கத்தின் மீதான முதலீடை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆக இந்த தங்கத்துடைய இந்த விலை கிடுகிடு ஏறுவதற்கு காரணம், முழு முதல் காரணமாக 80 ஆண்டுகளுக்கு மேலாக டாலரின் அடிப்படையில் பரிவர்த்தனை நடந்து கொண்டிருந்த அந்த பரிவர்த்தனையை
ஒரே வருடத்தில் அமெரிக்கா வந்து சிதைப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. இப்போ உதாரணமா சர்வதேச நாடுகளின் பண பரிமாற்ற அந்த நிறுவனத்திலிருந்து ரஷ்யாவையும் ஈரானையும் வடகொரியாவையும் அமெரிக்கா வந்து நீக்குது. இனிமேல் அவங்களுக்கு அந்த பண பரிவர்த்தனை பண்ணாதீங்க, டாலருடைய பரிவர்த்தனை பண்ணாதீங்கன்னு சொல்லி நீக்குது. அப்படி நீக்கும் பட்சத்துல அந்த நாடுகள் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. டாலருக்கு நிகரான ஒரு கரன்சியை நம்ம உருவாக்குற வரை இனி டாலரின் பரிவர்த்தனை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட முடிவின் விளைவாக தான் இன்னைக்கு பல்வேறு நாடுகள் வந்து தங்கத்தின் மீதான முதலீடை வந்து உயர்த்திருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த விலை வந்து கூடி போயிருக்கு. அதனால நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு வாங்குறதுனாலயோ, நம்ம வந்து நகையை வந்து ஒரு திருவிழாக்களுக்கு வாங்குறதுனாலயோ, இல்ல அக்ஷய தீதிக்கு வாங்குறதுனாலயோ இந்த நகையோட விலை ஏறல. இப்போ வந்து நகையின் மீது வந்து முதலீடு செய்யலாமா? தங்கத்துடைய வரலாறு நம்ம பார்க்கணும். இந்த தங்கத்துடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னா எல்லா காலகட்டத்திலும் இந்த மஞ்சள் உலோகத்தின் மீது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தீராத ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அதோடைய ஜொலிப்பு தான் அந்த மக்களை வந்து மிகப்பெரிய வந்து ஈர்த்திருக்குது. அதனாலதான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த மஞ்சள் உலோகமான தங்கத்தின் மீது வந்து காலங்காலமாக முதலீடு செஞ்சுட்டே வந்திருக்காங்க. அதே போல முதலீடு செஞ்சதுக்காக அந்த தங்கம் ஒருபோதும் அந்த மக்களுக்கு வந்து கை கொடுத்ததே கிடையாது. எல்லா காலகட்டத்திலும் தங்கம் வந்து பலனை தான் கொடுத்துருக்குது. அதனாலதான் தங்கத்தின் மீது வந்து நீண்ட கால முதலீடாக இருந்தால் நம்பி நீங்கள் முதலீடு செய்யலாம் என்று பல வல்லுநர்கள் சொன்னதை அடிப்படையில் தான் நானும் சொல்றேன். நீங்க நீண்ட கால முதலீடாக நீங்க செய்யலாம். இல்ல இந்த மாதம் வாங்கி அடுத்த மாசம் விற்க போறேன் அப்படின்னா அதை நீங்க பார்த்து செய்யலாம். தங்கத்தை பற்றியான இன்னும் கூடுதல் தகவலை தெரிந்து கொண்டு இன்னும் ஒரு வீடியோவை இந்த தங்கத்தை குறித்து போடலாம்னு நான் இருக்கேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.